அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்குள்ள நம்ம ஆசனங்களை கடந்த பகுதியில் பார்த்துட்டு இருந்தோம். இது பகுதி 2. இதில் ஒரு 2 பிராணாயாமா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா கபாலபதியும் பஸ்திரிக்காவும் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே என்னன்னா நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாமே முழுமையாக நீக்கக்கூடியதுக்கு தான் இந்த 2 பிராணாயாமம் பண்ண போகிறோம். அந்த ஆசனங்கள் ஒரு 2 ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிராணாயாமா பார்க்கலாம். முதல் பிராணாயாமா கபாலபதியில் உட்காரும் போது வஜ்ராசனில் உட்காரலாம், சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, பத்மாசனா அப்படி உட்காரலாம். அப்படி இல்லைன்னா நாற்காலியில் உட்காந்துக்கலாம். ஆனால் கபாலபதி பண்ணும் போது பத்மாசனை போட்டு உட்காந்து பண்ணோம்னாலே ரொம்பவே நல்லது. போட முடியுறாங்க போடலாம். பத்மாசனால உட்காந்துட்டு 2 கையிலையுமே சின்முத்திரையில் வச்சிடலாம். சின்முத்திரை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இப்படி வைக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். இப்போ பேசிக்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே முழுமையாக செய்ய முடியாது. அதுக்காக அப்படி பேசிக்லேருந்து கொண்டு போகிறோம். ஒரு கை மட்டும் சின்முத்திரால அப்படியே இருக்கட்டும். ஒரு கை மட்டும் நாள்காட்டி விரலை வச்சு நம்மளோட வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சை நல்லா வேகமாக விட்டுட்டே வர போகிறோம். அது ஒன்னொன்னு விடுறது ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு கேப் இருக்கும். அதாவது ஒரு செகண்டாவது நம்ம கேப் இருக்கிற மாதிரி பண்ணும். தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளோட வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பொறுமையா பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். வலது நாசியை இந்த வலது ஆள்காட்டி விரல் வச்சு மூடிட்டு மூச்சை இழுத்துட்டு வேகமா மூச்சை விடணும். தளர்த்திக்கலாம். மூச்சை இழுத்துடலாம். அந்த மூச்சு தானாவே வந்துடும். ஆனால் மூச்சு விடுறது மட்டும் நம்மளே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மூச்சு விடுறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வலது கையிலே இந்த ஆள்கட்டி விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக அதே மாதிரி பண்ண போகிறோம். தளர்த்திக்கலாம். இது பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம வயிறு நல்லாவே வெளியில இப்படி உள்ள போகும். இது பண்றதுனால நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மொத்தமா வெளியில வந்துற மாதிரி இருக்கும். அது இல்லாம வயிற்று தொண்டி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வயிற்று பிரச்சனைகள் சுத்தி வயிற்று பிரச்சனை இருக்கவங்களா, நீரிழிவு நோயோ இல்லை யூட்ரஸ் ப்ராப்ளமோ யாரா இருந்தாலுமே இதை செய்யலாம். ஒரே ஒருத்தவங்க செய்யக்கூடாது, ஒரு 2-3 பேர் செய்யக்கூடாது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பிபி இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்ட் பேஷண்ட்டும் இதை செய்யக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால இவங்க 2 பேருமே தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இப்போ ஆக்சுவல் கபாலபதி எப்படி பண்ணணும்னா 2 கைகளுமே சின்முத்திரை வச்சுட்டு எந்த நாசுமே மூடாமல் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸேல் பண்ணிட்டே வர போகிறோம். ஒரு 10 ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி செஞ்சிடலாம். முதுகு தண்டெல்லாம் நேராக்கிட்டு தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செஞ்சுட்டு கேப் விட்டு அதே மாதிரி செஞ்சுட்டே விளாடும். சில பேருக்கு தொடர்ந்து செய்யும் போது வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரி, அப்புறம் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து ஒரு 30 முறை 40 முறை கூட நம்ம செஞ்சுட்டே வரலாம். நம்ம முயற்சி செய்ய தான் அது வரும். இப்போ அடுத்த பிராணாயாமான்னு பார்த்தீங்கன்னா பஸ்திரிகா. இந்த பஸ்திரிக்காவுக்கு கபாலபதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். என்னன்னா மூச்சு இழுக்கிறதும் வேகமாக இழுக்கணும், மூச்சு விடுறதும் வேகமாக விடணும். கபாலபதியில் பார்த்தது மூச்சை விடுறது மட்டும்தான் வேகமாக விட்டோம். இப்போ பஸ்திரிக்காங்கிறதுல மூச்சை வேகமாக விடணும், இழுக்கணும், வேகமாக மூச்சை விடணும். இது கைகளையும் ஆடிட்டே அப்படி செய்கிற மாதிரி. இப்போ 2 கைகளுமே மேல் நோக்கி தூக்கிட்டு அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்யணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி உட்கார்ந்துட்டு நீங்கள் இப்போ பத்மாசனில் உட்கார்றதுனால உட்காரலாம், இல்லைன்னா சுக்காசனில் உட்கார்றதுனால உட்காரலாம். மூச்சு நல்லா இழுக்க போகிறோம். மூச்சை வேகமாக விடணும். தளர்த்திக்கலாம்.
இன்னும் ஒரு முறையை வந்து செஞ்சிடலாம். இன்னும் வந்து அதுலேயே வந்து ஒரு 6 தடவை வந்து செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். இதுவுமே வந்து கபாலபதி மாதிரி தான் வந்து யார் யார் செய்யக்கூடாதுன்னா, ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அதாவது மைக்ரேன் இல்லை வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, அந்த தலைவலி ஒத்த தலைவலியாக இருக்கு, அவங்களாம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடும். அதனால யார் யார் செய்ய முடியுமோ அது மட்டும் வந்து அவங்கள மட்டும் அது செஞ்சுக்கலாம். இதுவுமே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு முழுமையாக வந்து அந்த கழிவுகள் எல்லாமே வெளிவந்துடும். இந்த பிராணாயாமம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம்.